சமுதாயம் அது. ஒன்று கோயிலுக்கு உடைமையாக இருக்கும் நிலங்கள், அல்லது அரசனுக்கு உடைமையாக இருக்கும் நிலங்கள், அல்லது கோயில் பணிபுரிகின்ற மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு இருக்கும், அல்லது படையில் சிறந்த சேனாதிபதிகளுக்கு இருக்கும். அது இது மாதிரி, அல்லது இந்த இரண்டு பிரிவுகளிலுமே அதிகாரிகளாக விளங்கிய அதே நேரத்தில் சமுதாயத்தில் பல்வேறு ஊர் நிர்வாகத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற வேளாளர்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தான் நில உடைமை இருந்தது. மீதி சமுதாயத்தினுடைய பிற மக்கள் எல்லாருமே அந்த வேளாண் சமுதாயத்தின் நில உடைமை சமுதாயத்திற்கு இது நான் மேலே குறிப்பிட்ட இத்தனை வகைப்பினருக்கும் உரிய பணிகளை செய்பவர்களாக தான் மீதி எல்லாருமே இருக்கிறாங்க. கைவினைஞர்களாகட்டும், அது அல்லது உழவர்களாகட்டும், உழுகுடிகள் எல்லாருமே அவர்களுக்கு பணி செய்வர்களாக தான் இருக்காங்க. அப்போ இதில் உங்களுக்கு ரொம்ப இயல்பாக புரியும். முதல்ல சொன்ன ஒரு வகையினர் பொருளாதாரத்தில் சிறந்தவர்களாகவும் சமுதாய ரீதியில் உயர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க, கண்டிப்பாக அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பின்தங்கி தான் இருப்பாங்க. அது தவிர்க்க முடியாது. அப்போது இந்த பின்தங்கி இருந்தவர்கள்ட்ட நில உரிமை இல்லை. முதல்ல உழுகின்ற உரிமையும் அதில் பணி செய்கின்ற உரிமையும் இருந்தே தவிர நில உரிமை அவர்களுக்கு முதல்ல இல்லை. அந்த கேள்வி இருக்கு, நில உரிமை அவரிடம் இல்லை, நில உடைமையாக அவர்கள் வைத்துக் கொள்ளல. அப்புறம் வேளாளர், தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள் நிலம் வைத்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. இப்படியான விஷயங்கள் சொல்லும் போது ஆதாரம் இருக்குங்களா? இப்ப பேசியிருக்க விஷயங்களுக்கும் நீங்க சொல்வதற்கான விஷயங்களுக்குமான ஆதாரங்களை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? சொன்னது எல்லாமே கல்வெட்டு ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் நான் பேசியிருக்கேன். இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே. இப்போ நீங்கள் பேசும்போது தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு சொல்ல சொன்னீங்க. அந்த சொல்லெல்லாம் அப்போ இல்லை. வேளாளர் என்பவர்கள் அதாவது வேளாண்மைக்குரிய நிலங்களை உடைமையர்களாக உள்ளவர்கள் வேளாளர்கள், அவ்வளோதான். மற்றபடி தேவேந்திர குல வேளாளர் இதெல்லாம் பிற்காலத்தில் சாதி அமைப்புன்றதில் வந்த சொற்கள். அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்து பேசவே கூடாது. முக்கியமா சொல்றாங்க சேரிகள் அப்படின்றது ஒரு காலகட்டம் சேரிகள் இருந்தது அப்படின்றாங்க. சேரிகள்ல இருந்தவங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தும் கூட முன்வைக்கப்பட்டது. இதுவும் ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா சேரி என்ற சொல்லுக்கு சேர்ந்து வாழ்கின்ற இடம், இதுதான் அதுக்கு பொருள். அங்கே பார்ப்பனச்சேரியும் இருக்கும், தளிச்சேரியும் இருக்கும். தளிச்சேரின்றது தேவரடியார்கள் வாழ்கின்ற பகுதி. தளிச்சேரியும் இருக்கும், பறைச்சேரியும் இருக்கும், எல்லா சேரிகளும் இருக்கும். ஆனால் தீண்டாத ஒரு சேரியும் இருக்குது ஒரே ஒரு இடத்துல. சில இடங்களில் ராஜராஜனுடைய இதுலையும் அந்த காலகட்டத்தில் உள்ள கல்வெட்டுகள்லையும் இருக்குது, செப்பேடுகள்லையும் இருக்குது. அவர்களிடமிருந்து தான் நிலம் பணுகப்பட்டது. சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரியுமே, அவங்களுக்கு நில உடைமை இருந்த